10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ப்ளஸ் 1 டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த லெசன் வந்து சாப்டர் 6 செல் யூனிட் ஆஃப் லைஃப், அதாவது செல் பயாலஜி அண்டு பயோ மாலிகுல் அப்படிங்கிற சாப்டர் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். கண்டிப்பாக நமக்கு வந்து நீட் பேஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டேட் போர்டு பேஸாக இருந்தாலும் சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. இதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்டருடைய அவுட்லைன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கவரி, கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன இன்வென்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஸ்கோபிக் அண்ட் தென் செல் தியரி, செல் டைப்ஸ், பிளான்ட் செல் அண்ட் த அனிமல் செல். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்ன, அதுக்கப்புறம் செல் ஆர்கனல்ஸ் இன்னரில் வந்து நமக்கு என்னென்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு, அப்புறம் நியூக்ளியஸ், ஃப்ளஜல்லா, சைட்டாலஜிக்கல் டெக்னிக்ஸ், இதெல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இந்த செல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வரக்கூடிய கேரக்டர். ஓகேங்களா சார்? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த வேர்டு செல் கம் ஃப்ரம் த லேட்டின் வேர்டு. கொஷனில் கேட்பாங்க. செல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து ஒரு சேம்பர் அல்லது ஒரு ரூம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணுவோம். த செல் விச் இஸ் மீன் பை த ஸ்மால் கம்பார்ட்மெண்ட். The word cell was first used by Robert Hooke 1662. Therefore, the term cell is old as is 3000 years. Discovery, the Aristotle. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவரியில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிஸ்டாட்டில் பார்க்க போகிறோம். அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் 384-322 BC was the one who first recognizing that is animal and plant. They consider of organized structural unit but unable to explain what it was. சரியா? அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு, அனிமல்ஸ் அண்டு பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி, இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாரு. ஆனாலும் கூட அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா இதை வந்து பெருசாக டீப்பாக அவரால் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியல. த ராபர்ட் ஹூக் அப்சர்வ் த சம்திங் விச் இஸ் லுக் லைக் த ஹனிகோம்ப். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா, கார்க். இது ஃபஸ்ட்டெல்லாம் முன்னையில் இப்போல்லாம் மூடி வந்துருச்சு. முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அந்த கார்க்கை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்சர்வ் பண்ணி பார்க்குறாரு. வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு அணி கோம்பு மாதிரி ஒரு வடிவம் அவருக்கு கிடைக்குது. அதாவது அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அதில் தெரியுது. உடனே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ண போக ஆரம்பிக்கிறார். சரியா? அதை என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் வந்து லிட்டில் பாக்ஸஸ் அப்படிங்கிறார். விச் வாஸ் த லேட்டர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா டிஷ்யூ in 1665 is compiled his work as a micrographia. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக்ரோகிராஃபி, அதாவது ஸ்மாலஸ்ட்டு ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் ஆண்டன் வான் லூவன்ஹான்காக் observed the unicellular particle which is named as a அனிமல் கூல்ஸ். என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் வந்து அனிமா கூல்ஸ் அப்படிங்கிறார். சரிங்களா? அனிமா கூல்ஸ் அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் பயன்படுத்துகிறாரு. அடுத்து ராபர்ட் ப்ரவுன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1831-39 describes the spherical body in the plant.
cell as a nucleus. HJ Dutrochat என்ன பண்ணுறாரு அப்படின்னா HJ Dutrochat அப்படிங்கிறவர் 1824 a French scientist வந்து to have the idea for cell theory. அதாவது செல் தியரியை பற்றி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா HJ Dutrochat. அதுக்கப்புறம் மேத்யூ ஸ்லைடன் ஜெர்மன் பாட்னிஸ்ட். அதே மாதிரி தியோடர் ஸ்வான் ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட். இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஸ்லைடன் அண்ட் ஸ்வான் இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் தியரி அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. செல் தியரி அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க நமக்கு. ஓகே, எப்போ அப்படின்னா 1833. அவுட்லைன் த பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த செல் தியரி ருடால்ஃப் விர்ச்சோ. அதுக்கப்புறம் வர சயின்டிஸ்ட் பேர் என்ன அப்படின்னா ருடால்ஃப் விர்ச்சோ அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1858 எக்ஸ்பிளைன் த செல் தியரி பை adding a features the stating that all living cell arise from the free exiting. அதாவது எந்த ஒரு செல்லில் இருந்து பார்த்திங்க அப்படின்னாலும் தன்னைத்தானே தோன்றிக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ருடால்ஃப் விர்ச்சோ அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு இது வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது வந்து மைக்ரோஸ்கோபிக். ஸோ மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது இஸ் எ inevitable instrument in studying in the cell and the subcellular structure. If upper scope studying a microscopic organism, therefore it is named as a microscope. Microscope works on the lens system. It basically depends on the properties of light and the lens such as the magnification and the numerical aperture. The common light microscope has many lenses or is called the compound microscope. Compound microscope compound microscope என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the microscope works on the lens system which basically depends on the properties of light, lens, magnification and numerical aperture. The common light microscope which has the many lens, இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா compound microscope அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, the microscope transmit visible light from the source to eye to camera. இப்போ எதை பேஸ் பண்ணியிருக்குது அப்படின்னா கேமராவுக்கும் ஐஸ்க்கும் தான். த்ரோ த சாம்பிள் வேர் இஸ் இன்ட்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னா என்ன, அந்த லென்ஸில் என்ன ப்ராசஸ் நடக்குது, ரெஃப்ளெக்ஷன், மேக்னிஃபிகேஷன் அண்ட் நியூமரிக்கல் அப்ரச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடக்குது. அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னா பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். அடுத்து நமக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். த பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் இஸ் routinely used the microscope in studying various aspects of cell. It allow the light to pass directly through the specimen. இப்போ இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னது, அப்போ நம்ம எந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கிறோமோ அப்போ இந்த என்ன ஆகுது நமக்கு directly through the specimen and so a well distinguished image from different portion of the specimen
depending upon the contrast from the absorption of visible light. The contrast can be increased by staining the specimen with a reagent that is react with the cell and tissue, the component of the object. The light rays are focused by condenser. அப்போ இந்த லைட் ரேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டென்சர் தான் நமக்கு என்ன பண்ணுறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஆன் த ஸ்பெசிமென் ஆன் த மைக்ரோ ஸ்லைடு த பிளேஸ்ட் அப்பான் த அட்ஜஸ்டபிள் பிளாட்ஃபார்ம் இஸ் கால் த ஸ்டேஜ். அப்போ அந்த அட்ஜஸ்டபுளாக இருக்குது இல்லையா, அந்த பிளாட்ஃபார்முக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்டேஜ். த லைட் கம்ஸ் ஃப்ரம் த காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப். இதில் என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். CFL என்ன பயன்படுத்துகிறோம், நம்ம வந்து CFL அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். அதாவது CFLனா என்ன மீனிங் அப்படின்னா காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப். லைட் எமிட்டிங் டயோடு LED. லைட் எமிட்டிங் டயோடுங்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா LED. இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். சரியா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பல்பை பயன்படுத்துகிறாங்க, CFL அப்படின்னு சொல்லக்கூடிய பல்பை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதிகமான அளவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். ஓகே, ஏன் அப்படின்னா வெளிச்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும், அதே மாதிரி நமக்கு என்னது யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டோட அளவு அதிகமாக இருக்கும். இப்போ டிவியெல்லாம் பார்த்திங்கன்னா என்னது LED டிவி, LCD டிவி இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. திஸ் passes through the two lens system namely object lens closer the object and the eyepieces closer to the eye. There are the four objective lens. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5x, 10x, 45x, 100x. இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்காக கேரக்டர். எக்ஸுங்கிறது என்ன பண்ண அப்படின்னா நமக்கு எத்தனை டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் அதோட எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. விச் கேன் பி ரொட்டேட்டட் அண்ட் ஃபிக்ஸ்டு at the certain point to get required in magnification. It work on the principle of numerical approaches, value it own resolving power. அப்போ ரிசால்விங் பவர் எப்படி இருக்கணும், நமக்கு வந்து அதோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 10x நீங்கள் உங்களை ப்ராக்டிக்கலுக்கெலாம் பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப் ஒன்று தருவாங்க இல்லையா, அதில் மேலே நம்ம ஐ வச்சு பார்க்குறோம் இல்லையா, கண்ணை வச்சு பார்க்குறோம் இல்லையா, அந்த லென்ஸை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். அதில் மேலே வந்து 5x 10x அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அப்போ 10x அப்படின்னா என்ன மீனிங், நமக்கு 10 டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்லார்ஜ் பண்ணி காட்டும். ஓகே, the first magnification of the microscope is done by the objective lens, which is called the primary magnification, and it is a real inverted image. The second magnification of the microscope is obtained through the eyepieces. Lens is called the secondary magnification. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை வந்து 2 டைப்பாக பிரிச்சுக்கிறோம். பிரைமரி மேக்னிஃபிகேஷன், செகண்டரி மேக்னிஃபிகேஷன் பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா, அப்போ பிரைமரி மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்குது, ஆப்ஜெக்ட் லென்ஸ் which is called the primary magnification and a real inverted image. அப்போ இங்கே தெரியக்கூடிய இமேஜுக்கு என்ன பேர் அப்படின்னா ரியல் இன்வெர்டட் இமேஜ். அடுத்தது மைக்ரோஸ்கோப் இஸ் obtained through the eyepieces. இங்கே என்ன ப்ராசஸ் அப்படின்னா eyepieces. lens is called the secondary magnification. அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னா டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். The dark field microscope was discovered by Z. Zsigmondy. இது கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா Z. Zsigmondy அப்படிங்கிறவர் 1905 கண்டுபிடிச்சிருக்காரு. Here the field will be dark but object will be glistening, so this appearance will be bright. Okay, அப்போ ஆப்ஜெக்ட் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிளைட்னிங், மின்னுது இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதுலேருந்து வரக்கூடிய அந்த பவர் மூலிமா நமக்கு வெளிச்சத்து மூலிமா என்ன ஆகுது அப்படின்னா appearance எப்படி இருக்கும், நமக்கு நல்லா பிரைட்டாக தெரியும். The special effect is an ordinary microscope is brought about by means special component is called the batch stop carrier. One more question. Dark field microscope என்ன நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா batch
ஸ்டாப் கேரியர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இட் இஸ் ஃபிக்ஸ்டு இந்த மெட்டல் ரிங். என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெட்டல் ரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். த கண்டென்சர் காம்போனன்ட் த பேட்ச் ஸ்டாப் ஸ்மால் கிளாஸ் டிவைஸ் which has dark patches at the center of the disc leaving to this small area along the margin through which is the light passes. அப்போ அந்த மார்ஜின் வழியாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைட் வந்து பாஸ் ஆகும். ஓகே, அடுத்த கேரக்டர் the light passing through the margin will travel oblique like a hollow cone and the sticks on the object in the periphery. Therefore the specimen appear in glightening in the dark background. எப்படி தெரியும் நமக்கு வந்து பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோட கேரக்டர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக நமக்கு தெரியும். சரியா? இப்போ இதோட கேரக்டர் ஒன்றும் இல்லை, நமக்கு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப்லாம் போயிட்டு வந்து இந்த டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் எப்படி இது பண்ணுறாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக அதில் பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபேஸ் கான்ட்ராக்ட் மைக்ரோஸ்கோப். திஸ் வாஸ் இன்வென்டட் பை ஜர்னிக் 1935. It is a modification of light microscope. With all, it is a basic principle. The object observed by increasing the contract by bringing about change in amplitude of the light waves. அப்போ ஃபேஸ் கான்ட்ராக்ட் மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்பாங்க, ஜர்னிக் 1935. இது இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். இதில் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த பேஸ் பிளேட் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த கண்டென்சர் லென்ஸ், பேஸ் பிளேட் எழுது, இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கண்டென்சர் லென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. It is a circular component with a circular annular etching. Okay, அடுத்தது the light passes with a different velocity after coming out of the thinnest and thickest. எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அது தின்னாக இருக்கா திக்காக இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அமையும். The area of the base plate thereby increasing the contrast of the specimen. A hollow cone of light pass through the condenser, direct light pass through the thin area base plate, whereas a light passing from the specimen reaches thick area of the base plate. The light passing through the thicker area travel at the low speed. அப்போ தின்னாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், திக்காக இருந்தால் நமக்கு என்ன பண்ணும், ஸ்லோவாக மூவ் ஆகும். எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அதோடைய பொசிஷன், அதாவது அதோட திக்னஸை பொறுத்து தான் இருக்குது. On the other hand, the light passing through the thin area reach past, therefore contrast is increasing in the specimen. The space contact microscope is used to observe living cell, tissue and the cells cultured in vitro during mitosis. அடுத்தது கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். The electron microscope was first introduced by எர்னாஸ்ட் ரஸ்கா. மொதல் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா எர்னாஸ்ட் ரஸ்கா அப்படிங்கிறவர் தான் 1931 என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் டெவலப்டு பை ஜி பென்னிங் அண்ட் ஹெச் ரோஹர் இன் 1981. இட் இஸ் யூஸ்டு டு அனலைஸ் த ஃபைன் டீடைல்ஸ் ஆஃப் த அண்ட் ஆர்கனல்ஸ் இஸ் கால்ட் த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர். இந்த கேரக்டர் நமக்கு வந்து அல்ட்ரா ஸ்ட்ரக்சர். இட் யூசஸ் த பீம் ஆஃப் அக்யூலரேட்டட் எலக்ட்ரான் எ சோர்ஸ் ஆஃப் illumination and therefore the resolving the power is 1,00,000 times than that of the light microscope. Okay, the specimen to be viewed under the electron microscope D is a dehydrated impregnated with the electron oblique chemical. லைக் இந்த கெமிக்கலை என்ன சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. கோல்டு ஆர் பலாடியம் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டிக்கல். தேர் ஆர் த டூ கைண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், நேம்லி த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் TEM. அடுத்தது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்
SEM. அடுத்தது வந்து